நம்ம வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்ல எடுக்கிறதுக்கு இங்க ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. தயவு செஞ்சு வந்து இங்க லெட்டர் பண்ணாதீங்க. சப்போஸ் கவுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஜாலிதான். ஸோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ராவல் டைம் யூடியூப் சேனல். ஸோ வீடியோ பார்த்துட்டுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டியில் போட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம அண்ணனுங்களாம் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம போய் போட் ஹவுஸை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னண்ணே நமக்குலாம் ஃப்ரீ தானே அங்க. அதனால தான் யூடியூப் மக்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்க வாங்க, வந்துட்டு நம்ம நம்பர் கூப்பிட்டீங்கன்னா ஆல் ஃப்ரீ தான் அப்படின்னு இருக்கேன். அவர் எடுத்து எப்படியோ பழைய பாட்டு தான் போட போறாரு. செண்பகம் மாடு சவுண்ட் போட்டு அவனே விட்டு இன்னொரு மாடு போட்டு எடுத்துட்டேன். அது இந்த வீடியோ எடுப்போம். சகேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்ல எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. தயவு செஞ்சு வந்து இங்கே லெட்டர் பண்ணாதீங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன், இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் ப்ரோ, எப்படியும் பழைய பாட்டு தான் போடுவார். பாவங்க டயர்ல உட்காந்துட்டாப்ல, வயசாகி போச்சுங்க, என்ன பண்ணுறது. சகேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பியாச்சு. கோசி ஃபாரினர்ஸ் அவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க. பரவாயில்ல, அதுக்கு சந்தோஷம். நம்ம ஊட்டி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. இல்லை மாப்பிள்ள நம்ம தான் எதுனா எங்கண்ணா ஆர்டின்னு சொன்னாங்க, கரெக்டா தெரியல, போய் பார்ப்போம். பாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்னு, இந்த கேக் வெரைட்டிலாம், மோஸ்டா இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் வந்து இங்க நல்லா இருக்குங்க. போமா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாக்லேட்டு பர்க்கி பார்த்தீங்கன்னா கைஸ் மோஸ்ட்டாக சாக்லேட்டு பர்க்கி அந்த மாதிரிலாம் நம்ம ஊட்டியில் பார்த்தா ஃபேமஸ். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா போதும். நம்ம நம்பர் வேணும்னா கமெண்ட்ல தரேன், நீங்கள் கால் பண்ணுங்க. எதுனாலுமே நான் ஃப்ரீயாகவே பண்ணி தரேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம தான் பண்ணி ஆகணும், அதனால நான் பண்ணி தரேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்குலாம் டிக்கெட்லாம் வாங்க மாட்டாங்க, நம்ம லோக்கல்ஸ் அவங்கள்ட்ட பிடிக்க மாட்டானுங்க டிக்கெட்டுக்கெல்லாம். ஸோ நம்ம போட்டில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல, பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போட் வரும். போட் ஏறி நம்ம போவோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா போட்ல நம்ம ஜாக்கெட் போட்டாச்சுங்க. உள்ள ஒரு ஜாக்கெட்லாம் போட்டுருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ல போக போறோம், கடல் அடிக்க போறோம். ஏன் கடல் அடிக்க விட்டுறாங்களோ? நான் 2 பேர் தானேங்க? இல்ல 4 பேர். ஆமாண்ணே 4 பேரு. ஐயோ ஆடுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் ஃப்ரீ தாங்க. அப்படியே நம்ம லோக்கல்ஸ் ஜம்முன்னு நமக்குலாம் ஃப்ரீ தாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் இந்த போட்டோஸோட ஓனராமா, போட்டோஸ் ஓனராமா. அதனால அவர் மூலியமா நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாருன்னா, போட்லயே தூங்கி காலையில ஏஞ்சிட்டு போலான்னு சொன்னாருங்க ஓனர்னால. சரி பரவாயில்ல, நம்ம ஓட்டிட்டு கிளம்பிடுவோம் நம்ம அப்படின்ட்டு பாக்குறோம். யூடியூபர் பாத்தீங்கன்னா தண்ணி கண்ணு அம்பிட்டு அழுக்கா கிடக்குங்க. என்ன ஆகுது தெரியல, அவ்வளோ அழுக்கா கிடக்கு தண்ணி. தண்ணி பாருங்க, தண்ணி பாத்தீங்கன்னா
கிளைமேட் அப்படியே ஜம்மன் இருக்குங்க. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இப்படி ஹெல்மெட் அவன்கிட்ட கொடுத்தாடி முன்னாடி கைஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சுத்துது. நான் ஒண்ணுமே பண்ணல. இல்ல நான் அடிச்சிட்டு என்னன்னா நமக்கு தான் காலே வலிக்கல. ஏன்னா நம்ம அடிக்க ஐயோ போட்டுங்க. சப்போஸ் கவுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஜாலிதான் போடு. ஐபோன்ல கோப்ரோ ஐயோ ஆமா எல்லாம் போயிருண்ணே. இத்தனைக்கும் வண்டி சாதியான்ட்டுதான் இருக்கு. தம்பி தம்பி இது ஏன் காலு, இதுவும் ஏன் காலு, ஏன் கால் மேல நான் கால் பண்றேன். ஓகேப்பா நீ அடி என்ன பண்ணிக்கிற பிரின்ஸ்ண்ணே டிக்கெட் ஏதோ சேர் ஐ லவ் ஊட்டி இங்க இருக்குங்க. எப்படியோ கண்டிப்பா போட்டோ எடுப்பாங்க. ஒரு மோட்டரா திரும்ப பேசுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் ஐ லவ் ஊட்டி இங்கே தான் இருக்கு. அப்படியே கிளம்பிட்டாங்க. ஐயோ டூரிஸ்ட் இதெல்லாம் தாங்க முடியலங்க. நெக்ஸ்ட் தடவை டூரிஸ்ட் இல்லாத நேரமாக பார்த்து வந்துடணும்.